வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சரத்குமாருடைய முதல் மனைவி மனம் திறந்து பேசிய வீடியோ பலர் பேர் கண்களில் கண்ணீர் வந்திருக்குது. வாங்க அப்படி என்ன பேசியிருக்காருன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். வரலட்சுமியால் தான் அது கிடைத்தது. மனம் திறந்த சரத்குமாரியின் முதல் மனைவி. தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் ஃபேமஸான நடிகையாக வலம் வருவங்க தான் வரலட்சுமி. நிக்கோல் சச்சேத் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவர்களது திருமணம் கடந்த வருடம் தாய்லாந்தில் பிரமாண்டமாக நடைபெற்றது. திருமணத்துக்கு பிறகு நடிப்பதில் ஆர்வம் காட்டி வருகிறார். இதற்கிடையே அவர் தாய் சாயா தேவி பாலா இயக்கத்தில் வணங்கான் படத்தில் நடித்து நடிகையாக அறிமுகமானாங்க. இந்த சூழலில் தான் அவங்க கொடுத்திருக்கும் பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறது. சரத்குமாரின் மகளான வரலட்சுமி போடா போடி படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானாங்க. அந்த படம் சரியாக போகலை. வரலட்சுமிக்கு நல்ல பெயர் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து சர்க்கார், சண்டைக்கோழி 2 உள்ளிட்ட ஏராளமான படங்களில் நடிச்சிருக்காங்க. தெலுங்கில் தனது தடத்தை பதித்தவரும் நெகட்டிவ் ரோல்களில் கலக்குறாங்க. அவரது நடிப்பில் கடைசியாக மதகத ராஜா திரைப்படம் வெளியாகி சூப்பர் ஹிட் அடித்தது. அந்த படம் 12 வருடம் கழித்து வெளியாகியிருக்கிறது. முதலில் விஷாலுடன் வரலட்சுமி காதல் என்று கிசுகிசாக்கப்பட்டது. இப்படி மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் நிக்கோலியா சாந்தை திருமணம் செய்து கொண்டார். நிக்கோலியாவுக்கு இது 2வது திருமணம் என்பது. இதற்கிடையே வரலட்சுமி தாயா சயாதேவி பாலா இயக்கத்தில் வணங்கான் படத்தில் நடித்து நடிகையாக அறிமுகமாயிருக்காங்க. தொடர்ந்து பல படங்கள் நடிப்பது என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சாயாதேவி அளித்திருக்கும் பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒன்று அளித்த பேட்டியில் வரலட்சுமியின் திருமண புகைப்படத்தை பார்க்கும்போது நாங்கள் எல்லோருமே அவரது சந்தேகத்துக்கான ஒன்று நின்றோம் என்பது புரிகிறது. எங்களிடம் இருந்து குறைகள் அனைத்துமே வருவதற்காக ஒதுக்கி வைத்தோம். அது ஒரு காரணம் வரலட்சுமி மட்டும்தான். அவரது கல்யாணம் எவ்வளோ சந்தோஷமாக நடந்திருந்தாலும் அது ரொம்ப அருமையான அனுபவமாக எனக்கு இருந்தது. பண்டிகை விசேஷம் எது வந்தாலும் நாங்கள் அனைவருமே ஒரு டிசைனில் ஒரு கலரில் உடைகளை அணிவது வழக்கம். நாங்கள் ஒரு குடும்பம் சேர்ந்து ஒன்றாக முன்னேறி வளர்ந்தோம். என்னுடைய வாழ்க்கை 2 மகள்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. எனது 2 மகளுமே ரொம்ப அன்பானவங்க. அவங்க எனது வாழ்க்கை கிடைத்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். நிக்கோலியா சந்தை தான் மருமகன் சொல்வதை விட என்று மகன்தான் சொல்ல வேண்டும். எனக்கு ஒரு மகன் கிடைத்திருக்காங்க. அவங்க அதீத அன்பையும் அக்கறையும் வைத்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இப்படி ஒருவரை பார்ப்பது அரிதுதான். ஒரு அம்மாவை அவங்க எப்படி பார்த்து கொள்கிறாரோ அப்படித்தான் என்னையும் அவங்க பார்த்து கொள்கிறாங்க. எந்த குறையும் கிடையாது. எனக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் அவங்க அன்பை தராங்க. ஏதாவது முக்கியமான விஷயம் என்றால் முதலில் என்னிடம் வந்து வரலட்சுமி கேட்பாங்க. அப்படித்தான் நிக்கோலியா காதலிப்பதாக கூறினாங்க. வரலட்சுமி சிறு வயதிலேருந்தே நிறைய சண்டை போடுவாங்க. இப்போது அதெல்லாம் கிடையாது. ஒரு எனர்ஜி வந்துவிடும் என்றிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.